ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்ககிட்ட சொல்லணும். அது என்ன அப்படின்னா, எங்க அண்ணன் இன்னைக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. என் கூட பிறந்த ஒரு சொந்த அண்ணன் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எனக்கு சொல்றீங்க, அப்போ நீங்க என்ன, நீங்க பிறந்ததால கிறிஸ்தவம் நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. நான் பிறந்தால கிறிஸ்தவம் கிடையாது. இப்பதான் ரட்சிக்கப்பட்டு 6 வருஷம் தான் ஆகுது. என் அண்ணன் இன்னைக்கு 6 வருஷம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறாரு. சோ என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாராவது ஐயோ ரட்சிப்பு வரலக்கா நானும் ஜெபிக்கிறேன், ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டு ஜெபிக்கிறதே விட்டுட்டு அந்த பர்சனுக்காக அப்படின்னு நான் தயவு செஞ்சு விடாதீங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் பூஸ்ட் அப் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிற பூஸ்ட். என்ன அப்படின்னா, இவ்வளோ 6 வருஷ காலமா ஜெபம் பண்ணது இந்த 7வது வருஷத்துல ஆண்டவராகி தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, என் அண்ணன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. நான் ஒன்னும் வற்புறுத்தல, நான் எங்க அண்ணனுக்கு வானான்னு கூப்பிடல. அவங்களா மனம் திரும்பி அவங்களா என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு நேரத்துல கர்த்தர் தொட்டாருன்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னும் போது நான் எதுவுமே சொல்ல, ஆண்டோடைய விஷயங்கள், ஆண்டோடைய மகத்துவங்களை அவர் எப்பேற்பட்டவர்ன்றது அண்ணா கிட்ட சொன்னேன். உடனே அவங்க சொன்னதை ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னை வேலை ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எங்க அண்ணன் யாரு அப்படின்னா, நான் இயேசுவை மட்டும் ஏத்துக்கிட்டா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க எவ்வளவுதான் ஆண்டரை பத்தி சொன்னாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வெறுப்பு அதிகமா அள்ளி தெளிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எந்த மனிதனாலையும் ஒரு மனுஷனை மதம் மாற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த புள்ளக்குள்ள வரும்போது தானா அந்த மனம் மாறுமே தவிர எந்த ஒரு விஷயத்துல மதமானது மாற்றப்படாதுங்க. இது லைசன்ஸ் சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு நடந்த ஒரு விஷயத்த, பெரிய ஒரு மிராக்கல் நடந்தது. எங்க அண்ணன் இந்த 14/7/24 நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க அண்ணன் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா இந்த வீக்ல தான் இந்த வீடியோ நாங்க போடுவோம், நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோ. ஆனா எங்க அண்ணன் ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ரொம்ப ஒரு மன நிறைவா இருந்துச்சு. நான் இந்த கிளிப்பிங் எல்லாம் போடுறேன் பாருங்க, எங்க அண்ணன் எவ்வளவு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கிளிப் வந்துட்டே இருக்கும், நீங்க பாத்துட்டே இருப்பீங்க. எந்த மனுஷனையும் ரட்சிக்க கர்த்தரால முடியும். வசனம் என்ன சொல்ற அப்படின்னா, சங்கீதம் 3:8 பாருங்க, ரட்சிப்பு யாருடையதாம், கர்த்தருடையது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:6 பாருங்க, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் சொல்லிட்டு ஆண்டு சொல்ல. அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றும் இல்ல, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலர் எங்க அண்ணனுக்கு என்னன்னா யாரோ சர்ச்சைக்கு போப்பான்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லிச்சு சர்ச்சைக்கு போப்பான்னு சொல்லியிருப்பாங்க. எப்படியோ சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். நான் கூட நிறைய டைம் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எங்க வாழ்க்கையில் நிறைய நடந்தது எல்லாமே இயேசுவால் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில இப்ப ரீசெண்ட் டேஸ்ல. சோ அப்படி இருக்கும் போது இதெல்லாம் எங்க அண்ணன் சொல்லுவேன். அப்பெல்லாம் வராத ரட்சிப்பு ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய நாழிகையில வந்திருக்கு பாருங்க. எங்க வீட்டுல இருக்கிற பர்சனுக்காக, அல்லது என் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்காக, அல்லது என் காலேஜஸ்ல இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்காக, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. ஆனா இன்ன வரைக்கும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல. இல்லங்க, ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா தொடர்ந்து ஜெபிக்கும்படியா உங்களை அன்பா இந்த வேலை கேட்டுக்கொள்றேன். அல்லேலூயா. நீங்க இதென்ன பண்றீங்கன்னா, நீங்க நடுறீங்க. இன்னொன்னு நீங்க என்ன பண்றீங்க, நீர் பாய்ச்சுறீங்க. இதான் உங்க வேலை. விளைய செய்கிறது கர்த்தர்கிட்ட, அதை அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பாத்துக்குவார். நான் கூட அப்படி நினைச்சேன், என்னப்பா எங்க அண்ணன் ரட்சிக்கப்பள்ளி ஆண்டவர், நானே என் வீட்டாரும் உண்மையே சேவிக்கிறனால எப்போ வருமோன்னு சொல்லிட்டு அதிக அளவு நான் அழுது உண்டு, கர்த்தர்கிட்ட பிரயாசப்பட்டது உண்டு. ஆனா எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு ஆனந்த சந்தோஷத்தினால, ஆனந்த கண்ணீர்னால, எங்க அண்ணன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு அவ்வளவு கண்ணீர், எனக்கு எங்க அம்மாக்கும். ஏன்னா எத்தனை வருஷம் பிரேயர் எனக்கு கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, என் பையன் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படல, இதனால ரொம்ப வேதனையா இருக்குது, இயேசு அவர் அறியிலேயே, ஐயோ புள்ள மறுபடியும் இறந்துனா கூட நாங்கெல்லாம் பரலவும் போயிடுவோம், அந்த புள்ள மட்டும் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி ஒரு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ரட்சிப்பு அவருடையது. உங்களுடைய வேலை ஜெபிக்க வேண்டியது. ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தருடைய நாள் வரும்போது ஏற்ற வேலையில அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு எங்க அண்ணன் ஒரு சாட்சி. கூடுமானால் கண்டிப்பா எங்க அண்ணனுடைய சாட்சியை எங்க அண்ணனை கொண்டே ஒரு நாட்கள் நான் சொல்ல வைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்த ஆண்டவர், எங்க வாழ்க்கையில கர்த்தர், எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிட்ட தகப்பன். உங்களை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட ஒரு இன்றும் வல்லமை உடையவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து அந்த ஆத்துமாக்களை ஜெபம் பண்ணுங்க. ஏற்றவேல் ரட்சிப்பு கர்த்தரிடத்துல சகாயம் பண்ணும் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.